கோவிடுக்கு அப்புறம் போன் இல்லாத ஒரு குழந்தை கிடையாது. ஸ்கூல்லயும் என்னதான் கண்ட்ரோல் பண்ணாலுமே நானே நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை மார்னிங்கும் சரி ஈவினிங்கும் சரி போன் யூஸ் பண்றத பாத்திருக்கேன். இன்னைக்கு போறது ஏதாவது ஒரு கடையில கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு போயிடுறது, அப்புறம் ஸ்கூல்ல இருந்து வெளியில வந்தப்பறம் அந்த போன்ல இருந்து அந்த கடையில இருந்து போன் வாங்கிக்கிறது. இப்படி போன் யூஸ் பண்றது வந்து ரொம்ப அதிகமா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ற டைம் எல்லாம் தாண்டி இப்ப போன் அது கூட ஸ்பெண்ட் பண்ற டைம், தேவையில்லாத பழக்க வழக்கங்களை வந்து ஒரு சோசியல் மீடியா மூலமா ஏற்படுத்தி அதனால வர பிரச்சனைகள் வந்து அவங்களோட பிரச்சனையா மட்டும் இல்லாம இந்த சமூகத்தின் ஒரு சீர்கேடாவும் இந்த சமூகத்துல மக்கள் வாழ்றதுக்கே ஒரு பயமான சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் எது உருவாக்குதுன்னா இந்த சமூக ஊடகங்கள் அதுதான் உருவாக்குது. மனுஷனோட உறவு முறையே இது வந்து ரொம்ப பாதிச்சு அவன் தனிமையில போய் யார் என்ன பண்றதுன்னே தெரியாம எவ்வளவுதான் நமக்கு போனு மொபைலோ இல்ல ஒரு சோசியல் மீடியாவோ நம்மளுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணும். ஒரு எமோஷனல் சப்போர்ட் வந்து ஒரு மனிதனுக்கு மனிதன் கொடுக்கற மாதிரி எதுவுமே தராது. அந்த இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் வந்து இந்த குழந்தைங்களுக்கோ இல்ல வளர இளைஞர்களுக்கோ அந்த இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் புரியாம இந்த சோசியல் மீடியால ரொம்ப ஆர்வம் காட்டி அவங்க வளர்ந்துட்டு வராங்க. இது கண்டிப்பா ஒரு பிற்காலத்துல ஒரு வன்முறைய தூண்டுற கையாளுற விதமா தான் இந்த வளர்ச்சி போகுதுன்னு நான் நினைக்கிறேன்.